அம்மாக்காகவும் தன்னோட முட்டையிலிருந்து ஆண் குழந்தை வருமா பெண் குழந்தை வருமான்னு ரொம்பவே ஆர்வத்தோட யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அங்க பறந்து வந்தது அப்பாக்காகவும். என்னங்க, நம்ம முட்டையிலிருந்து கண்டிப்பா பெண் குழந்தை தாங்க பிறக்கும். இல்ல ஆண் குழந்தை தான் பிறக்கும். இல்லைங்க, பெண் குழந்தை தான் பிறக்கும். நான் சொல்கிறேன்ல, வேணா பாருங்களேன். இந்த முட்டையிலேருந்து சில அசைவுகள்லாம் தெரியுது. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம குழந்தை வெளியில் வந்துடும். பெண் குழந்தை தான் பிறக்கும். இல்லை ஆண் குழந்தை தான் பிறக்கும். நான் சொல்கிறது தான் நடக்கும் பாரு. ஆண் குழந்தை தான் கண்டிப்பாக பிறக்கும். பெண் குழந்தை நமக்கு வேணாம். ஆண் குழந்தை தான் வேணும். பெண் குழந்தை தாங்க வேணும் எனக்கு. கண்டிப்பாக பெண் குழந்தை தான் பிறக்கும். நான் சொல்கிறது தான் பெண் குழந்தைங்க தாங்க கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு காப்பாற்றுவாங்க. ஆண் குழந்தைங்கள்லாம் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க. யார் சொன்னா? நம்ம வாரிசு ஆண் குழந்தை தான் பிறக்கும். என் பரம்பரை மானத்தை காப்பாற்றுறதுக்காண்டி என் சிங்கக்குட்டி தான் பிறக்கும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். அப்பாக்காகவும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுலேயே அன்னைக்கு பொழுது போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் மீனா குருவி அங்கே வந்துச்சு. சோனாக்கா, வாக்கா, உணவு எடுத்துட்டு வருவோம். இதோ வந்துட்டேன் மீனா. அந்த காக்காவையும் கூப்பிடு, இல்லைன்னா நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னு சண்டைக்கு நிற்கும் நம்ம கூட. ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். வா, அப்படியே போய் காக்காவையும் கூட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி பேசிக்கிட்டு மீனாவும் சோனாவும் காக்கா வீட்டுக்கு போனாங்க. மீனா, சோனா, நான் இன்னைக்கு உணவெடுக்க வரலை. நீங்களே போயிட்டு வாங்க. உணவெடுக்க போகலைன்னா அப்போ நான் என்னத்தை சாப்பிட்றது? குழந்தைக்கு எப்படி சத்து கிடைக்கும்? கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும் உணவெடுக்க. ஆமாம் அண்ணே, காக்கா சொல்கிற மாதிரி நீங்கள் நல்ல உணவு எடுத்து கொடுத்தா தானே அம்மாவுக்கு நல்ல சத்து பிடிக்கும், குழந்தையும் நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா புரிகிற மாதிரி சொல்லு சோனா. இந்த மனுஷனுக்கு இதே தான் வேலையாக போச்சு. சரி ரொம்ப பேசாதீங்க. நானும் வந்துடுறேன் உங்களோட. இந்த மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் உணவெடுக்கிறதுக்கு காட்டுக்கு ரொம்ப வேகமாக பறந்து போனாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் அப்பாக்காக இல்லாத நேரம் பார்த்து முட்டையில் ரொம்பவே அசைவுகள் தெரிஞ்சு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துடுச்சு. அம்மா, நீங்கள் தான் என்னோட அம்மாவா? நான் உங்களை மாதிரியே அழகா இருக்கேன் அம்மா. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. அப்பா எங்கம்மா? உன்னோட அப்பா உனக்கு சாப்பாடு எடுக்க தான் போயிருக்காங்க. இந்த வந்துருவாங்க. என் சிங்கக்குட்டி பிறந்துட்டான். அப்பா காகத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு தன்னோட சிங்கக்குட்டியை எப்போவுமே அப்பாக்காகவும் தன் கூடவே வச்சுட்டு ரொம்பவே அன்பாக பாதுகாத்துக்குச்சு. தூங்கும்போது கூட தன்னோட ஆண் குழந்தைக்காகத்தை தன் மேலே போட்டுக்கிட்டே தூங்குது அப்பாக்காகவும். நான் சொன்ன மாதிரியே எனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு, பார்த்தல. சரி, நிப்பாட்டுங்க உங்கள் ஆண் குழந்தை பிராணத்தை. இந்த மாதிரி அம்மாக்காக சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாகவே இருந்தது. அப்பா, நீங்கள் தான் என்னோட அப்பாவா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த மாதிரி தன்னோட குழந்தை பேசினதை கேட்டு அப்பாக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. இப்படியே சில நாட்கள் போணுச்சு. கடவுள் என்ன இப்படி கைவிடுவார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு என்ன மாதிரியே பெண் குழந்தை தான் வரும்னு. ஆனால் இப்படி ஆண் குழந்தை வந்து பிறந்துடுச்சு. இது ஏன் வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் எனக்கு இந்த குழந்தைய சுத்தமாகவே பிடிக்கலை. இதை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது. இந்த குழந்தைய எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும். தான் பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம ஈவிரக்கம் இல்லாமல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது அம்மாக்காகவும். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருந்தே அப்பாக்காகவும், இங்கே பாருமா, என் குழந்தைய நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறணும். நான் போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக உனக்கும் குழந்தைக்கும் தேவையான உணவை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் குழந்தைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ. இந்த மாதிரி சொல்லிட்டு அப்பாக்காகவும் உணவு தேடுறதுக்கு பறந்து போயிடுச்சு. அந்த சமயம் பார்த்து, இதுதான் தக்க சமயம். இப்போவே நான் இந்த காகத்தை ஒழிச்சு கட்டினாதான் நான் நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு நான் கட்டியே தேடுறேன். இப்படி உள்ளுக்குள்ளே உக்ரமாக பேசிக்கிட்ட அம்மாக்காகவும் தன்னோட குழந்தையை எடுத்துக்கிட்டு வேகமாக காட்டோட நடுப்பகுதிக்கு பறந்து போச்சு. ரொம்ப வேகமாக யாருக்கும் தெரியாமல் காட்டோட நடுப்பகுதிக்கு போய் அங்கே உள்ள ஒரு ஆந்தையோட பொந்தில் தன்னோட குழந்தைய விட்டுட்டு ஈவி இறக்கமே இல்லாமல் வந்துடுச்சு அம்மாக்காகவும். அம்மா, என்னையே இங்கே விட்டுட்டு போகிறீங்க? அதுவாடா செல்லம்,
அப்பா கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, அது வரைக்கும் நீ இங்கே இரு. அம்மா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அம்மாக்காகவும் திரும்பி வந்துடுச்சு தன்னோட வீட்டுக்கு. அப்பாடா, ஒரு வழியாக எப்படியோ அந்த காகத்தை நான் ஒழிச்சு கட்டிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. திரும்பி வந்த அப்பாக்காகவும் ஐயையோ ஐயையோ, நான் என்ன செய்வேன்? என்னங்க, நம்ம குழந்தை விளையாட போகிறேன்னு வெளியில் போனால் திரும்பி வரவே இல்லைங்க. நானும் எவ்வளவோ இடத்துல என்ன தேடி சொல்ற? குழந்தைய பார்த்துக்கிறத விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் பத்திரமா தாங்க பார்த்துக்கிட்டேன். திடீர்னு காணாம போயிட்டாங்க. நான் என்னங்க செய்கிறது? இந்த மாதிரி அம்மாக்காகவும் அப்பாக்காகத்துக்கிட்ட ரொம்ப நல்லா நடித்து அழுதுகிட்டு இருந்துச்சு. காட்டில் தன்னோட கூட்டில் ஒரு காகம் இருக்கிறத பார்த்த 2 ஆந்தைங்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சுங்க. காகத்துக்கு ரொம்பவும் பயமாக இருந்துச்சு. அட, என்னது அது? ஏதோ ஒரு பறவை இருக்கு, காகம் மாதிரி தெரியுதே. அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆந்தைங்களும் கிட்டத்தில் போய் பார்த்துச்சுங்க. ஆமாம், நீங்கள் யார்? எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை தேடி இங்கே சீக்கிரம் வந்துடுவாங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்த விட்டு நீங்கள் கொஞ்சம் போகிறீங்களா? அப்படின்னு காகம் எதுவுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்துச்சு. நீ முதல்ல யாரு? இது எங்களோட வீடு. உன்னை யார் இங்கே கொண்டு வந்து விட்டா? அப்படின்னு ஆந்தைங்கள் 2ம் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு தான் எங்கள் கூட்டில் கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க. உனக்கு சம்மதம்னா நீ எங்களோட வந்து இருக்கலாம். உன்னை நாங்கள் ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்குருவோம். உனக்கு எப்போ உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நாங்களே உன்னை கூட்டி கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறோம். அப்படி சொல்லிட்டு காகத்தை கூட்டிக்கிட்டு வேறு கூட்டுக்கு வந்துச்சுங்க ஆந்தைங்க. அங்கே வந்து காகத்துக்கு பசியாடுறதுக்கு உணவு கொடுத்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. காகமும் ரொம்பவே கவலையில் அம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சோகமாக இருந்துச்சு. அம்மா அம்மா, ஏம்மா என்னை இப்படி விட்டுட்டு போனேன்? சரி விடு, கூடிய சீக்கிரம் அவங்களே உன்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி சொல்லிட்டு பொழுதும் ஓடிடுச்சு. அடுத்த நாள் காலை பொழுது விடிஞ்ச உடனே காகங்கள் 2 பேரும் தன்னோட குழந்தைய தேடி பறந்துக்கிட்டு இருந்தாங்க. காகம் ரொம்பவே ஆர்வத்தோடு தன்னோட குழந்தைய தேடி போய்கிட்டு இருந்ததுனால எதிரில் இந்த மரத்தில் முட்டி கீழே விழுந்து அங்கனையே இறந்துடுச்சு. ஐயையோ, என்னங்க இப்படி அநியாயமாக போயிட்டீங்களே. நான் என்ன செய்வேன்? குழந்தையும் நம்ம கூட இல்லை. இப்படி இவ்வளோ சீக்கிரமாக அவசரப்பட்டு என்னை விட்டு போயிட்டீங்களே. இப்போ நான் என்ன செய்கிறது? இந்த மாதிரி அம்மாக்காக ரொம்பவே அழுக ஆரம்பிச்சது. அடிபட்ட காயத்தோட தன்னோட கூட்டுக்கு பறந்து வந்துடுச்சு அம்மாக்காகம். ஆனால் அதுக்கும் உடம்புல அடிபட்டு இருந்ததுனால மருந்து எதுவும் போடாமல் ரொம்பவே முடியாமல் வந்துடுச்சு. அப்போ தான் அம்மாக்காகத்துக்கு தன்னோட குழந்தைய பற்றின அருமையே தெரிய வந்தது. என்னை மன்னிச்சிடுப்பா, நான் உனக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் அப்பாவும் என்னோட இல்லை. எனக்கு இப்போ படுத்த படுக்கையாக இருக்கேன். உன்னை வந்து என்னால் பார்க்க முடியலை. இந்த மாதிரி ரொம்பவே அழுதுகிட்டு இருந்துச்சு அம்மாக்காகவும். இப்படியே கொஞ்ச நாள் பொழுதுகள் ஓடுச்சு. அப்போ தான் ஒரு நாள் அம்மாக்காகம் தன்னோட கூட்டில் படுத்திருக்கும்போது 2 ஆந்தைங்களும் அந்த குட்டி காகத்தை அம்மாக்காகம் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. இங்கே பார் குட்டி காக்கா, இன்றைக்கி நம்ம உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளவு நாள் தான் உன்னை விட்டு அவங்க இருப்பாங்க? இப்படி சொல்லிட்டு 2 ஆந்தைங்களும் குட்டி காக்காவை அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அம்மாக்காகவும் படுத்த படுக்கையாக கிடந்ததை குட்டிக்காகவும் பார்த்துக்கிச்சு. அம்மா மேலே பாசத்தை காட்டிலும் கோபந்தான் அதிகமாக வந்தது. மகனே, அம்மாவை மன்னிச்சிருப்பா. உங்களுக்கெல்லாம் எப்பவுமே மன்னிப்புங்கிறதே கிடையாது. நான் குழந்தையா இருக்கப்பவே என்னை கதற நீங்கள் தனியாக விட்டுட்டு போனீங்க. எந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு மன்னிப்புன்றதே கிடையாது. எல்லாம் சொல்லாதப்பா. அம்மா ஏதோ தெரியாமல் தவறு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு. உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நான் இந்த இடத்த விட்டு இப்போவே கிளம்பணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் என்னோட அம்மா அப்பா. உங்களை எனக்கு யாருன்னே தெரியும். இப்படி கோபமாக பேசின குட்டிக்காகவும் ஆந்தைங்களோடையே போயிடுச்சு. தான் செஞ்ச பெரிய தப்பை எண்ணி கடைசி காலத்துலேயும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இறந்து போயிடுச்சு அம்மாக்காகவும்.